தற்போதைய அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று காலை வடசென்னை தொகுதியில் அதிமுக தோல்விக்கான காரணம் குறித்து நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, மேலும் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்று காலை பார்த்தோம்னா வடசென்னை தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம்னா வடசென்னை தொகுதியினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கியமா பார்த்தோம்னா ஜெயக்குமார், அதே போல வெங்கடேஷ் பாபு, மாதாவரமூர்த்தி, அதே போல பார்த்தோம் அப்படின்னா உள்ளிட்ட பலரும் கூட, ராஜேஷ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல வடசென்னை எம்பி தொகுதியில அதிமுக தரப்புல போட்டியிட்ட வேட்பாளர் அவரும் கூட ராயபுரம் மனு அவரும் கூட இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். வடசென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றியை பெற்றிருந்தது. அதிமுகவில் போட்டியிட்ட ராயபுரம் மனு முழுதாக ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் மட்டுமே அவர் பெற்றிருந்தார். ஏறத்தாழ 5 லட்சம் வாக்குகளை பெற்று திமுக வெற்றி பெற்றிருந்த ஒரு நிலையில ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. இதற்கிடையே வடசென்னை தொகுதியில அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள், அதே போல வேட்பாளர், நிர்வாகிகள் என பலரிடமும் தற்பொழுது காரணங்களை கேட்டறிந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தொகுதி வாரியாக அவர் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்று காலை வடசென்னை தொகுதிக்கும், இன்று மதிய அளவில் மத்திய சென்னை தொகுதி, அதே போல இன்று மாலை தென் சென்னை தொகுதி நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா தற்பொழுது வடசென்னை தொகுதி நிர்வாகிகளோடு முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில அந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.